அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் ஏ லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடு தேட போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த வீடியோ நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது பார்க்குறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி அஜ்மானுக்கு வந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே எங்கள் டேடியும் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம். அவங்களும் வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற வேலை இருந்துச்சு, என் பொண்ணோட ஸ்கூலுக்கு. ஆக்சுவலாக எதுக்கு ஸ்கூல் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அஜ்மான் போன பிறகு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படாது, என்னோடய ஹஸ்பண்டே போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இப்போவே கேன்சல் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு 2 months பார்த்திங்கன்னா அப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட் 2 months வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் என்னோட கேன்சல் பண்ணுறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தாங்க. நாங்களாம் கார்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து டேரெக்டாக வீட்டுக்கே போயாச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutesக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு ஓகே சொன்னது. ஸோ என்னோட ப்ரீவியஸ் vlog பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைடில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, அங்கே தான் வந்து கிச்சன் கட்டி தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை பார்க்க தான் நாங்கள் வந்திருந்தோம். இது இந்த ஸ்பேஸ் தான், இங்கே தான் வந்து கிச்சன் கட்டி தர போகிறதா சொன்னாங்க. சரி எப்படி தான் பண்ணியிருக்காங்க பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். இந்த வில்லாவில் மொத்தம் 5 வீடு, மற்ற 4 வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. சரி இங்கே வெளியில் கட்டி தர போகிறதுனால கண்டிப்பாக ஸ்பேஷியஸாக தான் இருக்கும்னு சொல்லி நம்பி வந்து ஒத்துக்கிட்டேன். இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி ஹால் என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருவாங்களாம். ஸோ எப்படி தான் கட்டியிருக்காங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி பார்க்க போனோம். இன்னும் வந்து ஒர்க் அந்த அளவுக்கு முடியல. இப்போ தான் வந்து செவுர்லாம் எழுப்பியிருக்காங்க. நான் இப்போ இருக்க கிச்சனை விட கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு மோடெல்லாம் வச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் இது ரெண்ட் ஹவுஸ் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ஓன் ஹவுஸில் நம்ம எப்படி வந்து சொல்லி செய்வோம், இந்த இடத்துல எனக்கு இது வேணும் இப்படி வேணும்னு, அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். பட் என்ன தான் நம்ம சொன்னாலும் அவங்க செய்கிறது தான் வந்து அவங்க செய்கிறாங்க. நிறையா சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்க தான் வந்து செய்யுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நாங்கள் இருக்க இப்போ வீடை விட கொஞ்சம் வீடும் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நமக்கு ரெண்ட்டும் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, ஸ்கூலும் பக்கத்தில் இருக்கிறதுனால சரி ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நாங்களே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் டைம் போனப்போ எடுத்தது. இப்போ டைல்ஸ்லாம் போட்டு வெள்ளெல்லாம் பூசி வந்து ஓரளவுக்கு வந்து முடிச்சுட்டாங்க. சரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்கு போயிட்டு அசர் தொழலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த மஸ்ஜித் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு மஸ்ஜித் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸுன்னு வந்து சொல்லலாம். பட் வின்டர் டைமில் வாக் பண்ணலாம், சம்மரில் வந்து கண்டிப்பாக முடியாது. நல்லா ஒது செய்கிற இடமும் நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு. பட் அங்கே ஆள் தான் யாருமே இல்லை. அதுலேயும் மெயினாக இது அரபீஸ் ஏரியாங்கிறதுனால ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நல்லா விமன்ஸ்க்கு ப்ரே பண்ணுற இடமும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக நிறையா பள்ளியில் பார்த்திங்கன்னா விமன்ஸ்க்கு வந்து குட்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய பெரிய பள்ளியில் தான் வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் நல்லா பெருசாக இருந்துச்சு. அங்கே ஒருத்தவங்க மட்டும் யாரோ தொழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நான் போயிருந்தேன், அவ்வளோதான். அப்படியே தொழுதுட்டு சரி அந்த பள்ளிக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அல் சஃபியா பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அப்படியே நடந்தே போயிடலாம். பட் நாங்கள் வந்து காரில் போனோம். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போகல, நாங்கள் லாஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். இப்போ பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே பார்க்கு தான், ரொம்ப பெரிய பார்க்கு. உங்களுக்கு வந்து மேப்பில் பார்த்தாலே தெரியும், அல் சஃபியா பார்க்குன்னு போட்டு பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எனக்கு வந்து அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போய் பார்க்கணும் அங்கே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு தண்ணி ஏரியா மாதிரி தெரிஞ்சிச்சு, பீச்சா லேக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்துட்டோம். இந்த பார்க்க ஒரு தடவை ரவுண்ட் அடித்தாலே போதும், நம்மளோட வாக்கிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும், அவ்வளோ பெருசாக இருக்குது. பட் ஆள் நடமாட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். மேபி வீக்கெண்ட்ஸில் ஈவினிங் டைமில் வந்தால் நிறையா பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் இப்போ கரெக்டாக சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து க்ரௌட் எதிர்பார்க்க முடியாது. அன்றைக்கி நாங்கள் போனப்போ ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் காற்றடிச்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுலேயும் இப்போ தானே சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் போக போக தான் தெரியும். ஃபுல் க்ரீனரியாக ஃபுல் ப்ளசண்ட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி நம்ம வின்டர் டைமில் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்க கூடாதா, நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் ஈவினிங்லாம் வந்துட்டு. அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா தண்ணி தெரியுது, அதை பார்க்கறதுக்காக தான் நான் மெயினாக இந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸில் வரணும் அப்படின்ட்டு வந்து சொன்னேன். கடைசியில் அந்த தண்ணி பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு போர்டு போட்டிருக்குது, நோ ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து ஃபோட்டோஸும் எடுக்கல, வீடியோவும் எடுக்கல, அங்கே உட்காரவும் கூடாதுன்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். கிட்ஸுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது, நல்லா வந்து ஈவினிங் டைமில் ஜாலியாக விளாட்லாம். பட் அவங்களால தனியாக வர முடியாது, கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் தனியாகவே வந்துடலாம்.
பட் ரோட் கிராஸ் பண்ணுற வேலைலாம் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்து அக்கம்பெனி பண்ணி தான் ஆகணும். ஸோ கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விளாட போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டு என்னோட டேடி வந்து அப்படியே அங்கே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையனும் பொண்ணும் துபாய் வந்த புதுசுலலாம் ரொம்ப பயப்படுவாங்க. இதுலலாம் எதுலேயும் போகிறதுக்கு வரத்துக்கு எப்படி ஸ்லோவாக போவாங்க. பட் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே வந்து டெவலப் ஆகிட்டாங்க. அங்கே விளாடுற ஏரியாவை விட இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு வேலை இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து போயிட்டுருந்தோம். அப்படியே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மஹ்ரிப் பாங்கும் சொல்லிட்டாங்க. ஸோ போகிற வழியிலே ஒரு மஸ்ஜித் இருந்துச்சு. இங்கே நமக்கு மஸ்ஜிதுக்காக பஞ்சம், அவ்வளோ மஸ்ஜித் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு தொழுவை கூட விடுற மாதிரியே நமக்கு சூழ்நிலை வராது. நம்ம அழகாக அங்கங்கே இறங்கி வந்து தொழுதுக்கலாம். ஸோ அப்படியே மஹ்ரிப்பும் தொழுதுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ இருக்கோம் இல்லையா, அந்த பில்டிங்கோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா போயிட்டு கேன்சல் பண்ணணும் இல்லையா, ஸோ அதை வந்து சொல்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். பட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசே இல்லை நாங்கள் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நிறையா வந்து ரெண்ட் சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கே வந்து ஆஹா என்னடா இவங்க குறைச்சிட்டாங்க, நம்ம பேசாமல் இங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற தாட் தான் வந்து வருது. இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறையா சாக்லேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நிறையா வச்சுருப்பாங்க. 3-4 பிளேட் இருக்கும், ஃபுல்லாக சாக்லேட் இருக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுலேயும் கிட்ஸுக்கு சொல்லவா வேணும், நல்லா நிறையா எடுத்து பாக்கெட் நிறையா வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்னதான் இங்கே வந்து ரெண்ட்டு குறைக்கிறேன்னு சொன்னாலும் எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக ஏங்கிக்க வேண்டியதாக இருக்குது. பஸ்க்காக மெயினாக பஸ் ஃபீஸும் வந்து கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் போனால் அங்கே நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஏங்கிக்கலாம், நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அங்கேயே போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அட்வான்ஸும் கொடுத்துட்டோம், அது வேறு விஷயம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வந்து டைம் டேபிள் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த டைம் டேபிள்லாம் பார்த்து வைக்கிற அளவுக்கு எப்போ வளருவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு நான் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அவங்களோட யூனிஃபார்ம்லாம் வந்து அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே எல்லா ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேருந்து இப்போ ஆன்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் என் பொண்ணு வந்து ஒரு நாள் தான் இப்போ வந்து போயிருக்காங்க. இன்னும் என் பையனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் 2 days இருக்குது குசேலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐலீன் மட்டும்தான் அன்றைக்கி வந்து கிளப்பி அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து தூங்கலான்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது 8 மணிக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து சரி நம்ம குக்கிங்லாம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் பஸ் ஏற்றி விடுறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கீழே பஸ் வராது, கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போயிட்டு விட்டுட்டு வரணும். ஆக்சுவலாக நான் ரீல்ஸில் பார்த்தேன் நிறையா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறது பிடிக்காத மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க. பட் அப்போ உலகத்துலேயே நான் மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருந்துச்சோன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு.